சாந்தி, மண்பானை தண்ணி இருந்தா ஜில்லுன்னு ஒரு டம்ளர் கொண்டுட்டு வாமா. ஏன் மாமா ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க? இன்னைக்கு வேலை அதிகமா போச்சு, வயசாச்சு இல்ல, முடியல. ரொம்ப நாளா நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். தினமும் மத்தியானம் வீட்டை விட்டு போறீங்க, ராத்திரி இந்த நேரத்துக்கு ரொம்ப களைச்சு போய் வரீங்க. அப்படி எங்கதான் போயிட்டு வரீங்க? ஏம்மா, இந்த கேள்வியை சுந்தரி என்கிட்ட கேட்க சொன்னானா? இல்ல மாமா, நானாதான் கேட்டேன். அதானே பார்த்தேன். பரவாயில்லம்மா, உன் கல்யாண ஏற்பாட்டுக்காக அம்மா தினமும் போயிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? அம்மா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வேண்டியவன். ஆனாலும் இப்போ எம் பொண்ணுங்கிற முறையில உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும் இல்ல? நாளைக்கு அந்த பையன் உன்னை உங்க மாமா சந்தையில மாடு விக்கிற மாதிரி வித்துப்புட்டான்னு சொல்லக்கூடாது இல்ல? அதுக்கு இப்ப என்ன மாமா, எல்லாம் அவர் மனசுப்படிதானே நடக்க போகுது. இதோ அவனே வந்துட்டான். சுந்தர், வானத்தை பார்த்துக்கிட்டே நடக்காதே, கொஞ்சம் இந்த பூமிக்கு வா. மாமா, அவர் களைப்பா வந்திருப்பாரு, மொகாலிம்பிட்டு வந்து சாப்பிடட்டுமே. இருமா, கையோடு இந்த விஷயத்தையும் முடிச்சிருவோம். இல்ல மாமா, சாப்பாடெல்லாம் ஆறி. அம்மா, சாப்பாடு ஆறி போனாலும் பரவாயில்லை, இந்த விஷயத்தை மட்டும் ஆற விடக்கூடாது. மாமா, என்ன 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 ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவல் அதிகமாக்கிட்டே போறீங்களா? அப்பா, நீங்களாவது விஷயத்தை சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லடா, எல்லாம் நான் வரேன் மாமா. வாங்க வாங்க. இவ்வளவு நேரம் உங்க மாமா கூட சேர்ந்து ஏதோ சதி பண்ணிவிட்டு இப்ப ஓடுறியா? மண்டை உடைச்சு. அவளை ஏண்டா மிரட்டுற? விஷயம் இதுதான்டா, என் பையனுக்கு இவளை கட்டிக்கணும்னு நான் கேட்கிறேன். இவன் உன் இஷ்டப்படி செய்யணுங்கிற. சரி, நானும் வேண்டாம், இவளும் வேண்டாம். நீ பொதுவாள், நீயே சொல்லு. இப்ப என்னப்பா இதுக்கெல்லாம் அவசரம்? சுந்தர், இந்த கேள்வியை எங்கப்பா கேட்டப்போ இதே பதிலே தாண்டா நானும் சொன்னேன். ஆனா அப்போ என் மனசுல என்ன இருந்தது தெரியுமா? என் பேச்சை நம்பிக்கிட்டு எங்க அப்பா எங்க கல்யாணத்தை நிறுத்திடு போறாரோன்னு பயந்து. அது இல்லப்பா, சாந்திக்கு கல்யாணம் செய்யறதா இருந்தா உடனே செஞ்சிடலாம். நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து. நீ என்னடா அவளுக்கு மாப்பிள்ளைய பாக்குறது? எங்க வீட்டு லட்சுமியே அவ்வளவு சுலபமா நான் வெளியே திருத்துடுறதா இல்ல. அப்பா, நான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு சாந்தி கூட பழகலப்பா. அதான்டா நல்ல பிள்ளைக்கு அழகு. கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கொள்றதுதான் நம்ம மரபு. அதுல தாண்டா சுகம், நன்மை எல்லாமே இருக்கு. அப்பா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டி போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இன்னொரு நாளைக்கு அதை பத்தி பேசிக்கலாமே. ஆமா மாமா, சாப்பிட வாங்க. நீங்களும் களைப்பா இருக்கீங்க, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். நீ இருமா, என் மனசுல ஏதோ படுது. நீ என்னமோ சொல்ல வந்திய, என்ன சொல்லு. உன் மகன் சரியா இல்லையா? நீங்க எதையும் மறைக்கிற, சொல்லு. அப்பா, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க. சாந்தி, நீயாவது சொல்லக்கூடாது? மாமா, நீ விடமா. என் மேல ஆணையா, நீ உண்மையை சொல்லிட்டு தான்டா போகணும். அப்பா, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன். கல்யாணம் செய்துகிட்டு அவளை தான் செய்து. வேற ஒரு பொண்ணா? மாமா, வீணா உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத. பெருமைக்காக சொல்லலடா. உனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் கிடைக்கவே மாட்டான். யாரோ ஒரு பொண் பகட்டா இருக்கான்னு இப்ப குதிக்கிறேன். அவளால உன் வாழ்க்கையை குட்டிச்சோறாவும். யாருன்னே உங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணை பத்தி ஏன் இப்படி எல்லாம் கேவலமா பேசுறீங்க? என் வயிறு பத்தி எரியுது, நான் பேசுறேன்டா. கடைசி முறையா சொல்றேன். அம்மா சாந்தி, இங்க வாமா, இங்க வா. இந்த முகத்தை பாரு. உனக்கு கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்ச மாணிக்கண்டா இது. என் செல்வம், உயிர் எல்லாமே இதுதாண்டா. தாய் தகப்பனை இழந்து இந்த வீட்டுல இவ வந்து நின்னப்போ அதை அப்படியே அவருக்கு தரணும்னு ஆசைப்பட்டேன்டா. நேற்று வந்து ஏதோ ஒரு உறவுக்காக இந்த 1000 காலத்து பயிரை அழிச்சு விடாங்க. அப்பா, அந்த பொண்ணை பத்தி நான் எதையும் சொல்லி புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில நீங்க இப்ப இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நீயும் அவளை ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கு தாண்ட போற. அவளால என் வாழ்க்கைய பாழா போச்சு, என்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு அழத்தான் போறேன்.
எம் வயிறு எரியிற மாதிரி உன் வயிறு எரியத்தான் போகுது. போ. மாமா என்ன பேசுறீங்க? அவர் உங்க விரோதி இல்ல, உங்க மகன். மகன்? அவனுக்கு கொடுத்து வைக்கலம்மா. நான் உனக்கு ராஜா மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேம்மா. எல்லா வகையிலையும் இவனை விட சிறந்தவனா பார்த்து கட்டி வைக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம். வாங்க மாமா. அம்மா சாந்தி, நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேம்மா. வீணா ஆசைய உன் உள்ளத்துல வளர்த்துட்டேன். இவன் இப்படி சொல்லுவான்னு. மாமா, அவருக்கும் சொந்த வெறுப்பு வெறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்ல. அவருக்கு பிடிக்காத என்ன நீங்க வற்புறுத்தி கட்டி வச்சாலும் அது வாழ்க்கையாவா இருக்கும்? சாந்தி, குழந்தைக்கு பால் பிடிக்கலன்னாலும் கட்டாயப்படுத்தியாவது கொடுத்துதாம்மா ஆகணும். அது பெரியவங்க கடமை. மாமா, நீங்க சொல்றபடியெல்லாம் நான் செய்யறேன். ஆனா அவருடைய இஷ்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. என்னம்மா மதிப்பு? யாரையோ ஒரு பெண்ணு. என் மேல இருக்கிற பாசத்தினால நீங்க அப்படி பேசுறீங்க. ஆனா அவருடைய உள்ளத்தை அந்த அளவுக்கு கவர்ந்த அந்த பொண்ணு ஏன் சிறந்தவங்களா இருக்கக்கூடாது? ஒருவேளை அவங்க என்னை விட அழகா நல்லவங்களா இருக்கலாம், அதிகம் படிச்சவங்களா இருக்கலாம், என்னை விட அவருக்கு பொருத்தமாவும் இருக்கலாம். இருக்க முடியாதம்மா, உன்னை விட இருக்க முடியாது. சாந்தி, எனக்கு வயசா இருக்கு, ஆனா நான் குருடன் இல்லை. எனக்கு தெரியும்மா, அவன் உன்னை எவ்வளவு அலட்சப்படுத்திருக்காங்க. ஆனா நீயும் இன்னைக்கு வேறொரு பொண்ணுக்காக வாதாடுற. திரும்ப திரும்ப உன்னை இழக்க போறேன்னு நினைக்கும் போதுதான் என் மனசு தாழலம்மா. பரவாயில்லம்மா, அம்மாடி, ஒரு பெரிய வீட்டு பையனா பார்த்து உனக்கு ஜம் ஜம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. சரி மாமா. அவனை மறந்துடுமா? சரி மாமா. சாந்தி, சிரிச்சுக்கிட்டு நிக்கிறிய? எனக்கு என்னமோ பயமா இருக்கம்மா. உன்னை எனக்கு புரியலம்மா, எனக்கு புரியல. எங்க உன்னை பார்க்க முடியாம விடுமோன்னு நினைச்சு பயந்து போனேன். எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோ நினைச்சு நானும் துடிச்சு போயிட்டேன். உனக்காக இதை வாங்க போன லேட் ஆயிடுச்சு. என்னது? என்னுடைய இதயமா திறந்து பாரு. அதுல என்ன தெரியுது? என் உருவம் தெரியுது. உமா, நீயா போட்டு உடைச்சாலே ஒழிய என் இதயம்ங்கிற இந்த பெட்டியில என்னைக்குமே உன் உருவம் தான் இருக்கும். உமா, நானும் இப்படியே ரயில் ஏறி உன் கூட வந்துடட்டுமா? அதுக்கு பதிலா என்னை இப்படியே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. உமா, உன்னுடைய லெட்டர் எப்ப வரும்? அக்டோபர் 10ஆம் தேதி நல்ல செய்தியோட என் லெட்டர் உங்களை தேடி ஓடி வரும். அது வரைக்கும் என் ராஜா இல்ல, என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல, நல்ல பிள்ளையா இருக்கணும். உமா, அக்டோபர் 10ஆம் தேதி உன் லெட்டர் வர வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. இந்த பெட்டியை வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலா ஒரு முழம் பூ வாங்கிட்டு முன்னாலே இங்க வந்திருக்க கூடாது. உனக்கு பூ இல்லையா? பக்கத்துல இங்க விப்பான், ஒரு நிமிஷத்துல வேண்டாம், ட்ரெயின் புறப்பட போகுது. பரவாயில்ல, நீ கேட்டு நான் இல்லைங்கிறதா. 1 மினிட். சுந்தர், சாந்தி, என் மேல கோவமா? இல்லையே. ஏன் இப்படி கேக்குறீங்க? நேற்று நடந்த சம்பவம்
அது இன்னுமா உங்க நினைவுல இருக்கு? நான் அப்பவே மறந்துட்டேன். சாந்தி, உண்மையா சொல்லு, நீ என்ன விரும்புறியா? ஆமாத்தான், நான் உங்களை விரும்புறேன். சாந்தி, விருப்பம்னா நீ அது நான் நீங்க என் தாய் மாமா பிள்ளைங்கிறதுக்காக நான் உங்களை காதலிக்கணும், கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சாந்தி, இதத்தான் நான் எப்படி சொல்றதுன்னு திணறிக்கிட்டு இருந்தேன். நீயே சொல்லிட்ட, கரெக்ட். ஆனா அப்பாவுக்கு பாரு, இத புரிஞ்சுக்க முடியல. இந்த பெரியவங்களே இப்படித்தான், இல்லாத கற்பனைகள் எல்லாம் மன்னிக்கிறது, சேர முடியாத உள்ளங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது, சேர துடிக்கிற உள்ளங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது. பெரியவங்க மேல தவறில்ல தான், அவங்க காலம் வேற, நம்ம காலம் வேற. கரெக்ட். சாந்தி, உனக்கு விஷயம் தெரியுமா? அவ ஊருக்கு போயிட்டா. அங்க போய் அவங்க அண்ணன் கூட பேசி கலந்து முடிவு பண்ணி அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி எனக்கு லெட்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாலே உன் கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்கும் இல்ல? இல்லத்தான், உங்க கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இந்த விஷயத்துல என் முடிவை மாத்த யாராலே முடியாது. அடே அப்பா, வளைஞ்சு கொடுக்கிற குணமுள்ள எங்க சாந்திக்கு கூட வைராக்கியம் இருக்குதே. உங்க மேல எனக்கு இருக்கிற அளவு கடந்த அன்புதான் அதுக்கு காரணம். எனக்கு தெரியாதா சாந்தி? சாந்தி, ரயில போகும்போது அவ பூ வேணும்னு கேட்டா, வாங்கிட்டு வரதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இத நீ வச்சுக்க. என்னத்தான் இது, அவங்களுக்காக பிரியமா வாங்கினது. பரவாயில்ல, நீ வச்சுக்க. வேண்டாம். பைத்தியம், மங்கள பொருளை பெண்கள் எப்பவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்க. ஆமாத்தான், வெள்ளிக்கிழமை அதுவும் உங்க கையால கொடுக்குறீங்க, கொடுங்க.